வணக்கம். நம்ம 11 கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது திருக்குறளையும் நான்மணிக்கடிகை பார்த்தோம் இல்லைங்களா? இந்த பகுதியில என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2-3 நூல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாலடியார். நாலடியார் பார்த்தோம்னா 400 பாடல்கள் இருக்கு. இந்த 400 பாடல்களுமே 400 சமண முனிவர்களால் எழுதப்பட்டது. இதை தொகுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பதுமனார். இந்த சமணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமணர்களோட வாழ்க்கை வந்து அவங்களோட நெறிமுறைகள் வந்து மிக நேர்த்தியானதா இருக்கும். அதாவது எப்படி சொல்ற கொல்லாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்ப பிற உயிர்களை வந்து வதைக்காம இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நீதி கருத்தை வந்து நாலடியார் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆஹ் அந்த சமண முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களோட வாழ்க்கை தத்துவங்கள் நமக்கு இந்த பாடல்கள் மூலியம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நெறியோட வாழறக்கு தகுதியுடையவங்களும் ஆயிடுவோம். பிறரை துன்புறுத்தாமல் இருக்கிறதுக்கு வந்து இது நல்ல சான்றான ஒரு நூலா இருக்கு நாலடியார். இது போலவே நம்ம அடுத்தது பார்த்தோம்னா இன்னா நாற்பது. எப்பொழுதுமே ஒரு காலத்தை எடுத்தோம்னா இரவு பகல் இருப்பது போல ஒரு நாணயம் எடுத்துட்டோம்னா இப்படி தலைப்பூ இருப்பது போல இனிய சொற்களும் இனியவை இல்லாத சொற்களும் அப்படின்னு நம்ம இலக்கியத்துல பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இன்னா நாற்பது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கபிலர் எழுதின இன்னா நாற்பது வந்து 40 பாடல்கள் அடங்கி இருக்கிற இந்த இன்னா நாற்பது செய்தியில என்ன சொல்லுது அப்படின்னா மனிதர்கள் செய்யக்கூடாத நான்கு விஷயங்கள், ஒவ்வொரு பாடலையும் நான்கு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது 40 பாடல்களுமே நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாத விஷயங்கள்ல செய்திகளை வந்து அடக்கி அழகாக சொல்லியிருக்காரு. அப்போ கபிலர் அப்படின்னாவே அவரோட பாடல்கள் வந்து மிக சிறந்ததா இருக்கும். செய்யக்கூடாத விஷயம் செய்யக்கூடாத கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வந்து அழகா கோடிட்டு இதுல காமிச்சிருக்காரு. அதுல இன்னும் அதுல ஒரு இப்போ செய்யக்கூடாத அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு கருத்துக்களை பார்த்தோம்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது வந்து இனியவை நாற்பது பூதம் சேந்தனார் எழுதினது. இதுல வந்து மொத்தம் 41 பாடல்கள் இருக்கு. நல்ல நல்ல கருத்துக்களோட வாழ்வியலை நடத்தணும் அப்படின்ற இனிய செய்திகள், ஒருத்தவங்க கூட எப்படி பழகணும், எப்படி பழகக்கூடாது, எப்படி அணுகுமுறையோட இருக்கணும், குடும்பத்துக்குள்ள எவ்வளோ அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பிறரை எப்படி மதிச்சு வாழணும் அப்படின்ற நேர்த்தியான செய்திகளை வந்து இனியவை 40ல சொல்லியிருக்க. வெறும் 41 பாடல்கள் தான் என்றாலுமே இந்த 41 பாடல்களையுமே நம்ம ரொம்ப கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த அறத்தோட வாழும் சான்றோர்கள் மத்தியில நம்மளும் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பெருமைப்படலாம் இல்லைங்களா? அது போல அடுத்தது பார்த்தோம்னா இன்னொன்னு திரிகடுகம் பார்த்துக்கலாம். இந்த திரிகடுகம் அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு, திப்பிலி, சுக்கு, இந்த மூன்றும் என்ன அப்படின்னா இது வந்து மருத்துவ குணம் சார்ந்த பொருள்கள் இல்லையா? இது வந்து நம்மளோட உணவுல எப்பொழுதுமே எடுத்துக்கிறோம். இந்த உணவுகளை உணவுல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட இந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது எப்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நோய்கள் நீங்கி போகுமோ அது மாதிரி அறக்கருத்துக்கள் வந்து திரிகடுகம் நூல்ல வந்து அழகாக நமக்காக எடுத்து கூறியிருக்காங்க. அதே போல அடுத்தது பார்த்தோம்னா சிறு பஞ்சமூலம். இது சிறு பஞ்சமூலம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா 5 வேர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த 5 வேர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதி பூ, அப்புறம் எப்படி சொல்றது சிறுநெல்லி, பெருநெல்லி, நெருஞ்சி, இதனுடைய வேர்களை எல்லாம் நம்ம சாப்பிட்டா எப்படி நோய்கள் போகுமோ அது மாதிரி உணவு சார்ந்து இருந்தாலும் அதாவது மருத்துவ குணம் உள்ள பொருள்களா இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில இதை வந்து சரியாக நம்ம கடைபிடித்தோம்னா நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே நோய் நொடி இல்லாம வாழலாம் அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஏழாதி பார்த்தோம்னா மொத்தம் 80 பாடல்கள் இருக்கு. இந்த 80 பாடல்கள் என்னென்னலாம் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா 6 மருத்துவ குணமுள்ள பொருள்களை நம்ம சாப்பிடுவதன் மூலம் நம்ம இந்த நோய் இல்லாம வாழலாம் அப்படின்றத
சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா ஏலக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆம், லவங்கப்பூ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆஹ் என்னது கண்டங்கத்திரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னன்னா மருந்து பொருள்கள் இருக்கு. இந்த மருத்துவ குணமுள்ள பொருள்கள் எல்லாம் எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எப்படியும் நெறியோட வாழணும் அப்படின்றதுக்கு நம்ம சாப்பிடுற உணவு வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இப்படி நம்ம கிட்ட இருக்கிற அந்த தாவரங்கள்ல இருந்தே நம்மளோட மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரியாமையே இருக்கிறோம் இல்லையா? அப்ப அதை பயன்படுத்துவதன் மூலம் நம்ம அறம் சார்ந்த மனிதனா வாழறதுக்கு தகுதியுடையவங்களா ஆவோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த காணொளியில அறம் சார்ந்த நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள், அறம் சார்ந்த நூல்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.